Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் எலிப்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 5.2ல் செகண்டில் 4th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். அதாவது எலிப்ஸோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடி, நீள்வட்டத்தின் சமன்பாட்டை கண்டுபிடிங்கிறாங்க. வித் லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம் 4. செவ்வகலத்தின் நீளம் 4ன்னு கொடுத்துருக்கான். லேக்டஸ் ரெக்டத்துடைய லென்த் 4. லேக்டஸ் ரெக்டம்னா செவ்வகலம் தமிழில். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் 4√2. 2 ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த 2 ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு 4√2. அதான் 2 குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 4√2ன்னு கொடுத்துட்டான். சென்டர் 0,0ன்னு சொல்லிட்டான். அண்ட் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்கான். நம்ம படம் ஒய் ஆக்சிஸில் போடணும். மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ படம் போட்டுறோம். சென்டர் 0, 0 அவனே கொடுத்துட்டான். ஃபோக்கஸ் பாருங்க, நம்ம ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு ராஜா. அப்போ ஒரு ஃபோக்கஸ் 0,+AE, கீழே 0,-AE. அதே மாதிரி வெர்டெக்ஸ் 0,+A, கீழே 0,-A. Z 0,A/E மேலே, கீழே Z' 0,-A/E. இது Z வழியாக போகிறது தான் நமக்கு டைரக்ட்ரிஸ், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லென்த் ஆஃப் த லேக்டஸ் ரெக்டம். இந்த லேக்டஸ் ரெக்டத்துடைய லென்த்து நமக்கே தெரியும், அவன் 4ன்னு கொடுத்துட்டான். செவ்வகலத்தின் நீளம், அதுக்கான ஃபார்முலா 2b² / A தங்கம் ஈக்குவல் டு 4. 4 2 2 4ன்னு அடிச்சுக்கலாம். ஏவை மேலே கொண்டாந்துரு. அப்போ b² = 2aன்னு கிடச்சி போயிடும். புரிஞ்சுதா தாமே? அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ். 2 ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கன்னு, சென்ட்ரலிருந்து ஏஇ தூரத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ சென்ட்ரலிருந்து மேலே இருக்கிற ஃபோக்கஸ் ஒரு ஏஇ, கீழே இருக்கிற ஃபோக்கஸ் ஏஇ. அப்போ 2 ஏஇ. இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏஇ + ஏஇ. அப்போ 2ae ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 4√2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 2க்கும் 4க்கும் அடிக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 2√2ன்னு வந்துடும் ராஜா. இப்போ புரியுதா? சென்டர் அவனே ஹெச்சுக்கு 0,0, அது ஹெச்சுக்கமாக்கேன்னு எடுத்துக்கலாம். இப்போ b² தெரிகிறதுனால b² ஃபார்முலா போடலாம் ராஜா. b²க்கு ஃபார்முலா என்ன? a² × 1 - e². இப்போ ஏஇ தெரிகிறதுனால தங்கம் a² உள்ள பெருக்கு. அப்போ b²க்கு பிறகு b² என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2a கண்டுபிடிச்சிருக்கோமா? b²க்கு பதிலாக 2a போட்டுக்கோ. a² உள்ள பெருக்குன்னா a² - a² e². புரியுதா ராஜா? இது b²க்கு பதிலாக 2a போட்டுக்கோ. a² உள்ள பெருக்கும் போது a² - a² e² வந்துடும் ராஜா. அப்போ 2a = a² தங்க இங்கே பாரு, ஏஇ 2√2. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இது 4, இது 2, 4 2s are 8. அப்போ a² e² 8ன்னு வந்துடும். இந்த 2a + 2aவை இந்த சைடு கொண்டாந்து ஆர்டராக எழுதலாம். அப்போ a² + 2a இந்த இடம் வந்தால் -2a - 8 = 0. இது ஏவில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம் சாமி. பெருக்குனா -8 வரணும். அப்போ 4 2s are 8. தப்பா இருக்கானே, இங்கே மைனஸ் இருக்குது. இது மைனஸ் வரணும்னா கண்டிப்பாக ஒன்று மைனஸில் இருக்கணும், ஒன்று ப்ளஸில் இருக்கணும். அப்போ இது மைனஸாக இருக்கனால 4க்கு மைனஸ் போடலாம், 2க்கு ப்ளஸ் போடலாம். இப்போ வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ. +× -4 2s are 8. இது சிம்பிளிஃபை பண்ணு, -2 வந்துடுதா? புரியுதா தங்கம்? இது பேர் மைனஸ் பேருக்குன்னா -8 வரணும். அப்போ 4 2s are 8. இது மைனஸுங்கிறதுனால நாம் கண்டுபிடிக்கிற 2 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸில் இருக்கணும், ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்கணும். அப்போ இந்த நம்பரை பார்த்து இது இந்த குறியை பாரு, இந்த சிம்பிள் மைனஸ். அதனால் பெரிய நம்பருக்கு மைனஸை போடு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸை போடு. அப்போ இதுக்கு ஒரு ஏ, இதுக்கு ஒரு ஏ. அப்போ ஒரு ஃபேக்டர் a - 4, இன்னொரு ஃபேக்டர் a + 2 = 0. அப்போ -4 அந்தாண்ட போச்சுன்னா +4. அப்போ a = 4. இங்கே a + 2 = 0னா
ஏ ஈக்குவல் டு -2 வரும். இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஏங்கிறது டிஸ்டன்ஸு, அது மைனஸ்ல நெகட்டிவா இருக்காது. அப்ப a - 4 = 0னா a = 4 தான் நமக்கு பாசிபிள். அப்ப b ஸ்கொயர்டு வந்து பாரு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2a. அப்ப b ஸ்கொயர்டு = 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 4 போடு, அப்ப 8ன்னு வந்துடும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம படம் y ஆக்சிஸ்ல போட்டிருக்கோம். அப்ப நம்ம y தான் முன்னாடி பார்த்துக்கணும். y - k whole square divided by a square plus x - h whole square divided by b square equal to 1. இப்ப kவும் 0 ஏன்னா சென்டர் 0 இல்லையா, hம் 0. அப்ப இது 0 ஆயிரும். அப்ப y square divided by கண்ணு a square per a 4, அதை ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப இது h 0 ஆயிரும். அப்ப x square divided by b square 8 equal to 1. புரியுதா தங்கம்? தங்கம் இதுல ஒண்ணுமே இல்லடா ராஜா, நல்லா பார்த்துக்கோ. லென்த் கொடுத்துருக்கான். லென்த்துக்கான ஃபார்முலா 2b squared divided by length of the lactose rectum. 2b squared divided by a equal to 4. இதுல இருந்து b squared கண்டுபிடிச்சுக்கோ. அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் அப்படின்னா ரெண்டு ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், ரெண்டு குவியத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இது ஒரு ஏஇ, இது ஏன்னா சென்ட்ரல்ல இருந்து குவியத்துக்கு ஃபோக்கஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏஇ இல்லையா, அதே மாதிரி சென்ட்ரல்ல இருந்து கீழே இருக்கிற ஃபோக்கஸுக்கு இடைப்பட்டது ஏஇ. அப்ப 2AE. இப்போ 2AE ஈக்குவல் டு 4√2 அடிச்சு போட்டீங்கன்னா ஏஇ தெரிஞ்சு போயிடும் ராஜா. புரியுதா சாமி? லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டத்துல இருந்து பி ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ்ல இருந்து ஏஇ கண்டுபிடிச்சுக்கோ. எகைன் பி ஸ்கொயர்டுடைய ஃபார்முலாவே எழுது, இங்க பி ஸ்கொயர்டு இருக்கிறதுனால. பி ஸ்கொயர்டுக்கு பதிலாக 2a போடு, ஏ ஸ்கொயர்டை உள்ள பெருக்கு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இ ஸ்கொயர். ஏஇ 2√2னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 2 4 2 8ன்னு வரும். அப்ப நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணோம்னா ஏ தெரிஞ்சு போயிடும். அதை வந்து பி ஸ்கொயர்டை பிரதிட்டினா பி ஸ்கொயர்டும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். இவ்வளவுதான் ராஜா. இதுல ஏதாச்சும் உனக்கு டவுட்டா இருந்தா கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.